பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி ஃபைனல் லிஸ்ட் வரும். கண்டிப்பாக அந்த லிஸ்டில் எல்லோருடைய பேர் நீக்கப்படாமல் இருக்க வேண்டும். அட் த சேம் டைம் நீக்க வேண்டியவர்கள் பேர் கண்டிப்பாக நீக்கப்பட வேண்டும். ஏன்னா நம்ம நிறைய காமெடியெல்லாம் பார்த்துட்டு இருப்போம். வருடம் வந்து செத்து போன எங்க அப்பா 10 வருஷம் முன்னாடி செத்து போன அப்பா வந்து ஓட்டு மட்டும் போட்டு போறாரு அப்படின்ற காமெடியெல்லாம். அந்த காமெடி இன்னும் தொடர்கதையாக இருந்து கொண்டிருக்கிறது. 2024 நடந்தது, 26 நடக்காமல் இருக்க தேர்தல் ஆணையம் இதற்கு வந்து தக்க நடவடிக்கை எடுக்கும் என்பதை நம்புகிறோம். ஸோ இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஏன் வந்து மற்ற கட்சிகளாகட்டும், ஏனைய முக்கிய இயக்கங்களாகட்டும், சில தனிநபர்களாகட்டும், சில அரசியல்வாதியாகட்டும், சில வழக்கறிஞராகட்டும், ஏன் இதை எஸ்ஆர் எதிர்க்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அது ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஏனென்றால் தங்களோட பெயர் விடுபட்டுமோ, தங்க ஃபேமிலி ரிலேஷன்ஸ் பெயர் விடுபட்டுமோ அப்படின்ற பயம், அச்சம் எல்லாருக்கும் இருக்கு. இதுல எலெக்ஷன் கமிஷன் டேட் கொடுக்கும் போதே தெளிவா சொல்லியிருக்காங்க. டிசம்பர் மாசம் 9ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாசம் 8ஆம் தேதி வரைக்கும் உங்களோட கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன் எது இருந்தாலும் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ அவ்வளோ டைம் கேப் இருக்கும்போது ஏன் இவ்வளவு ஒரு ஆக்ரோஷமா சில கட்சிகள் எல்லாம் இறங்கி இந்த மாதிரி விஷயங்களை பண்றாங்க அப்படின்றது உள்ளபடியே வந்து கொஞ்சம் சந்தேகத்தை உண்டு பண்றதுன்னு கூட சொல்லலாம்.